Hello everyone, I'm Raj. Welcome to our channel. The Living World அப்படின்ற சாப்டரை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் இந்த சாப்டரை பற்றி உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சாப்டருக்கு உண்டான நோட்ஸு, மார்க் டெஸ்ட்டுக்கான லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும்போது போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் முதல்ல நம்ம லிவிங் வேர்ல்டு அப்படின்ற இந்த சாப்டரில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லிவிங் வேர்ல்டுனா என்ன, அண்ட் இந்த லிவிங் வேர்ல்டில் நம்ம என்னென்னலாம் படிக்க போகிறோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ பாருங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ராஜேஷ் பாலாஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியல. நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களும் வந்து தெரிஞ்சிக்க முடியும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல லிவிங் வேர்ல்டுனா என்ன, அதுக்கான அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த லிவிங் ஆர்கானிசத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ த லிவிங் வேர்ல்டு இன்க்ளூட் மைக்ரோப்ஸ், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன் பீயிங். இது எல்லாத்தையும் நம்ம லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். இது ஒட்டுமொத்தமாக அது எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த இடத்துல வந்து நிறைய லிவிங் ஆர்கானிசம் வந்து இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த லிவிங் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் மட்டும்தான் வாழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ லேண்டில் மட்டும்தான் லிவிங் ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வாட்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல லிவிங் ஆர்கானிசம் இருக்குது. இப்போ பெரிய பெரிய ஓஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய டீப் இன்சைட்லேயே வந்து லிவிங் ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதே மாதிரி பெரிய பெரிய மவுண்டன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த இடத்துல லிவிங் ஆர்கானிசம் இருக்குது. அப்போ த லிவிங் ஆர்கானிசம் தட் கேன் பி ஃபவுண்ட் இன் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஹேபிடேட். ஹேபிடேட்னா என்ன, அது வாழக்கூடிய இடம். எந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேபிடேட்லேயும் வந்து லிவிங் ஆர்கானிசத்தை நம்ம பார்க்க முடியும். இப்போ லைக் மவுண்டன் எடுத்துக்கிட்டாலும் லிவிங் ஆர்கானிசத்தை நம்ம பார்க்கலாம். அந்த மவுண்டனில் ஒரு சில லிவிங் ஆர்கானிசம் அங்கே வாழ்கிறதுக்கு அது அடாப்ட் ஆகிருக்கும். அதனால் அந்த இடத்துல மட்டும் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி டெசிடியஸ் ஃபாரஸ்ட், ஓஷன், ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸு, டெசர்ட்டு, ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்றது என்னென்னா இந்த கடலுக்குள்ளெல்லாம் எரிமலை இருக்கும்ல, எரிமலை வெடிச்சதுக்கப்புறம் கடலுக்குள்ளே அந்த தண்ணிலாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அந்த மாதிரியான இடத்த ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரியான பிளேஸ்லேயும் வந்து ஒரு சில லிவிங் ஆர்கானிசம் வாழ்கிறத பார்க்க முடியும். அப்போ லிவிங் ஆர்கானிசம் அப்படின்றது இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹேபிடேட்டில் இருக்குது. அந்த ஒட்டுமொத்த லிவிங் ஆர்கானிசத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். இப்போ லிவிங் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில யூனிக்கான டிஸ்டிங்க்டான கேரக்டர்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். லைக் க்ரோத்து, டெவலப்மெண்ட்டு, ரெஸ்பான்சிவ்னஸ், ரீப்ரொடக்ஷன், இந்த மாதிரியான டிஸ்டிங்க்டான கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் இருக்கிறத நம்ம தெளிவாக வந்து பார்க்க முடியும். இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, டிஸ்டிங்விஷ் தம் ஃப்ரம் நான் லிவிங்லேருந்து அதை டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சில கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் உங்களை கேட்குறேன், வாட் இஸ் லிவிங் அப்படின்னு கேட்குறேன். லிவிங்னா என்ன அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் கேட்டோன்னே என்ன சொல்லுவீங்க, ஒரு சில கேரக்டரை வந்து சொல்லுவீங்க. க்ரோத் இருக்கணும், ரீப்ரொடக்ஷன் இருக்கணும், அதை நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரியாக்ட் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லுவீங்க. கரெக்டுங்களா? அப்போ லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில யூனிக்கான கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்கும். அப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிவிங் ஆர்கானிசத்துக்கு என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ லிவிங் வேர்ல்டுனா என்ன அப்படின்றது புரிஞ்சுதா? லிவிங் வேர்ல்டு அப்படின்றது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளோட இடத்துல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த லிவிங் ஆர்கானிசத்தையும் ஒன்று சேர்த்து லிவிங் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் லிவிங் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில யூனிக்கான கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அண்ட் முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசத்துக்கு இருக்கக்கூடிய கேரக்டர் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 5 கேரக்டர்ஸ் வந்து இருக்குது. அந்த 5 கேரக்டர்ஸை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அடுத்து வந்து டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. இப்போ இந்த லிவிங் வேர்ல்டில் வந்து எவ்வளோ லிவிங் ஆர்கானிசம் வந்து இருக்குது. இப்போ ஒரு லிவிங் ஆர்கானிசத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பற்றி படிக்கிறது இப்போதைக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா சயின்டிஸ்ட் வந்து ஒரு சில மெத்தட்ஸை யூஸ் பண்ணி அந்த லிவிங் ஆர்கானிசத்தை பற்றி படிக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு சில மெத்தட்ஸை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு புதுசாக ஒரு லிவிங் ஆர்கானிசம் எடுக்கிறேன் அப்படின்னா அது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்லையா அப்படின்றத என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஆல்ரெடி சயின்டிஸ்ட் வந்து ஒரு சில கிளாசிஃபிகேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் முதல்ல டைவர்சிட்டி இந்த லிவிங் வேர்ல்டுனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் சயின்டிஸ்ட் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை வந்து யூஸ் பண்ணி லிவிங் ஆர்கானிசத்தை வந்து கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அடுத்து வந்து டாக்ஸானமிக் கேட்டகரிஸ்னால் என்னன்றதை நான் வரக்கூடிய வீடியோஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்போ லிவிங் வேர்ல்டு அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் தான். ஸோ இதில் வந்து ஒரு சில பேசிக்கான விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சிம்பிளிஃபைட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, முதல்ல நம்ம கேரக்டரிஸ்டிக் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம்.
வீடியோ பாருங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. என்ன இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்றது நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக தான் அவங்களும் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.